தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கல்யாணம் பண்ண அடையலாங்கிறதுக்காக ஒரு பொய்ய சொல்லி அந்த கல்யாணத்தையும் நடத்திட்டாரு. ஒரு கட்டத்துல ஆதிமுத்து தம் மகன் குணசேகரன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. நேரா ராமேஸ்வரத்துக்கு வந்து தேவகிய தேடி கண்டுபிடிச்சு சந்திச்சான். சொத்தப்படுங்களான்னு பாக்குறியா? இவன் ஆதிமுத்து பையனா? அப்ப நான் யாரு? ஆதிமுத்து மூத்தம்மாவன் இந்த குணசேகரன். மரியாதையா சொல்றேன், ஓடி போயிருங்க, இல்ல உயிரோட இருக்க மாட்டீங்க. அதுக்கெல்லாம் பயப்படாம தேவகியும் அவன் மகனும் இந்த ஊர்லயே தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல குணசேகரனோட அட்டகாசம் அதிகமாயிடுச்சு. திரும்பவும் ஒரு முறை அவங்கள போய் சந்திச்சான். ஆதிமுத்து பொண்டாட்டினா அது விசாலட்சி மட்டும்தான். ஆதிமுத்தோட மூத்த வாரிசுனா அது இந்த குணசேகரன் மட்டும்தான். வேற யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. அந்த ஆளுக்கு வேற பொண்டாட்டியும் கிடையாது, புள்ளையும் கிடையாது. வப்பாட்டியா வந்துட்டு ஆதிமுத்து பொண்டாட்டி ஆகலான்னு பாக்குறியா? விட மாட்டேன், கொன்னு கொலை அறுத்துருவேன். இந்த ஊர் ஆளுங்கனாலே விட மாட்டோம். வடக்கே இருந்து வந்துட்டு வளைச்சு போடலான்னு பாக்குறியா? தம்பி, நாங்க உங்க அப்பாவை ஏமாத்தல, உங்க அப்பா தான் எங்களை ஏமாத்திட்டாரு. அவருக்கே கல்யாணம் ஆனதை பத்தி சொல்லாமே என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணாரு. அவருக்கே எனக்கு அவ்வளோ வயசு வித்தியாசம். எங்க அப்பா அவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கைனாலே கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இந்த ராமேஸ்வரத்துல நாங்க வாங்கின சொத்து, என் நகை, பணம் எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொடுத்துட்டோம். எனக்கு அது கூட வேணாம், என்னை கூட அவர் ஏத்துக்க வேணாம். தோ நிக்கிறான் பாருங்க என் பையன், அவரோட வாரிஸ். அவர் வாரிசா இந்த புள்ளைய ஏத்திக்கிட்டா போதும், வேற எதுவும் வேண்டாம். இவன் எங்க அப்பன் புள்ளையா?